திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பதிகம் 12, பாடல் 6, தலம் திருப்பழனம், நாடு சோழநாடு, காவேரி வடகரை, பண் பழந்தக்கராகும். பொங்கோத மாழ்கடலீர் பொங்கோத மாழ்கடலீர் புறம் புறம் பொய் பொங்கோத மாழ்கடலீர் புறம் புறம் பொய் இறைந்தேரும் செங்கால்வன் மடனாராய் செங்கால்வன் மடனாராய் செயற்படுவதறியேன் செங்கால்வன் மடனாராய் செயற்படுவதறியேன் நான் அங்கோள வளை கவர்ந்தான் அங்கோள வளை கவர்ந்தான் அணி பொழில் சூழ் பழனத்தான் அங்கோள வளை கவர்ந்தான் அணி பொழில் சூழ் பழனத்தான் தங்கோள நரும் கொன்றை தாரருளா தொழில் வானோ தங்கோள நரும் கொன்றை தாரருளா வா தொழில் வானோ தொழில் வானோ. திருச்சிற்றம்பலம். இந்த 6ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 6ஆம் பாடலை நாரையை தூது செல்வதற்கு விண்ணப்பம் செய்கிறார் அப்பர் சுவாமிகள். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடல் பெருங்கடல் அலை வரும் அல்லவா, அந்த அலையில் நிறைந்த பெரிய கடல்களில் அலைகள் பின்னாடி அலைகள் தரையை மோதிவிட்டு பின் செல்லும் போது இந்த மீன் எல்லாம் அந்த அடித்து கொண்டு வரும். அப்போது இந்த நாரை என்ன பண்ணும், சிவந்த நாரை மீனை கொத்தி உண்ணுமாம். அதை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார். சிவந்த கால்களை உடைய வெண்ணிறம் கொண்ட இளைய நாரையே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார். நான் என்னவென்று செய்வதென்று அறியாமல் திகைக்கின்றேன். நாரையிடம் அவர் விண்ணப்பம் சொல்றார். எனது அழகிய வயல்கள் சூழ்ந்த சிவபெருமான் எங்க இருக்கார், கோயில் எங்க இருக்கு உள்ளது, திருப்பழனத்தில் தலத்தில் உரையும் சிவபெருமானே அப்படின்னு சொல்றார். தனது தலையில் சூடியுள்ள நறுமணம் வீசும் கொன்றை மாலையை எனக்கு தராமல் போய்விடுவாரோ அப்படின்னு ஒரு தயக்கம் என் மனதில் உள்ளது. நீதான் தூது சென்று அந்த மாலையை எனக்கு கிடைக்குமாறு உதவ வேண்டும் சொல்லி நாரையிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். ஸோ ஒவ்வொரு பாடலிலையும் ஒவ்வொரு குருவியோ மயிலோ அந்த மாதிரி ஒவ்வொரு இனத்தையும் கூப்பிட்டு அந்த திருப்பழனத்தில் வீட்டிருக்கும் ஒரு ஜீவராசியை கூப்பிட்டு தூது சென்று தனது ஆக்கத்தை தனது வருத்தத்தை எம்பெருமானிடம் தெரிவிக்கும் பொருட்டு பாடலை அமைத்துள்ளார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.